Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். 150 ல இருந்து 77.5 வரைக்கும் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு அடம்பிடிக்கிறவங்களுக்காக இது நான் எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா? 77.5 ல இருந்து 150 குள்ள கிடைக்கும். ஓரளவு டீசென்ட்டான கல்லூரிகள் கிடைக்கும். டயர் 4, டயர் 3 சொல்லக்கூடிய கல்லூரிகள் இதுதான். ஸோ இது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 50-60 கல்லூரிகள் இருக்கு. ஆவரேஜா உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன கட் ஆஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்தில் கட் ஆஃப் கூட ரிலேட் பண்ணி இந்த வருஷம் ஆவரேஜாக என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்ல போகிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி 160 to 135 போட்டுட்டேன். இருந்தாலும் 150 கீழே இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு போட்டிருக்கிறேன். அந்த காலேஜுமே 150 கீழே டு 135 இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். என்னென்ன கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் 180 to 200க்கும் போட்டிருக்கேன் சிஎஸ்சி. ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது 150 to 77.5 சிஎஸ்சி கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த காலேஜ் கிடைக்கும். 2610 அதியமான் முடிஞ்ச அளவுக்கு அட்டானமஸ் காலேஜ் கொடுத்துருக்கேன். அட்டானமஸ் ஓசி 161, பிசி 142, பிசிஎம் 148, எம்பிசி 136. ஆவரேஜாக இந்த கல்லூரியில் போகிறக்கு 146.9 வேணும். எம்பிசி, ஓசி, பிசி எல்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 105 கட் ஆஃப் இருந்தாலே இதுக்கு நமக்கு போயிடலாம். அடுத்தது 4670 ரோஹிணி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாமே இருக்கும். ஆவரேஜாக எம்பிசி, பிசி, ஓசிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 134 இருந்தால் போயிடலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. அப்போ இந்த வருஷம் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. 1424 தனிஷ் அகமத், இது ஒரு அட்டானமஸான கல்லூரி, புதுசாக வந்த கல்லூரி. புதுசாக அட்டானமஸான கல்லூரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 148.3க்கு வந்து ஆவரேஜாக கிடைக்கும் இந்த கல்லூரியில். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 135 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த கல்லூரியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12070 ஈரோடு செங்குந்தார், இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஈரோடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி, பிசி, ஓசிக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 94 அந்த அளவுக்கு இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் தான் வேணுங்கிறவங்களுக்கு 5832 என்பிஆர் காலேஜ், இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது வந்து திண்டுக்கல்ல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 135 ஆவரேஜாக எம்பிசி, ஓசி, பிசிக்கெல்லாம் வேணும். ஆனால் அதற்கு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலைன்னா சீட்டு ஃபில் ஆகலைன்னு அர்த்தம். கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது 2610 முத்தையம்மாள் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 122.5க்கு ஆவரேஜாக எம்பிசி, பிசி, ஓசி கிடைக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 138 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்கும். இந்த கல்லூரி 130க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 4955 பிஎஸ்ஆர் காலேஜ் அட்டானமஸ் விருதுநகர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 158.3 ஆவரேஜாக எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு கிடைக்கும். ஸோ எஸ்சிக்கு 126 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் 2609. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 137 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி, பிசி, ஓசிக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 106.5 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2752 நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் ஈரோடு. இது ஓரளவு பரவாயில்லையான கல்லூரி தான். 129.3 ஆவரேஜாக இருந்தால் சிஎஸ்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டி இங்கே வந்து அலோகேட் ஆகலை. ஸோ எஸ்சி எஸ்டி வச்சாலே கிடைக்கும். அடுத்தது 2624 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 106.2கே கிடச்சிருச்சு. அதாவது இதில் ரொம்ப கம்மி கட் ஆஃப்கே கிடச்சிரும் சிஎஸ்சிக்கு. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அட்டானமஸ் காலேஜ். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 114.33க்கே ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 3829 எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. இதுவும் அட்டானமஸ் காலேஜ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 124.4கே ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி, பிசி, ஓசி. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 100 கட் ஆஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கல்லூரிகள் தான் கிடைக்கும். 77.5 150 சிஎஸ்சி ட்ரை பண்ணிங்கன்னா. 1431 நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி அட்டானமஸ் காலேஜ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 117.4 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆவரேஜாக எம்பிசி, ஓசி, பிசிஎம்க்கெல்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 93 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2761 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 137.8 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆவரேஜாக. அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, நீங்கள் போட்டிங்கனாலே கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 118.2 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆவரேஜாக எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கெல்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 87 அந்த ரேஞ்ச் இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2617 செங்குந்தார் இன்ஜினியர் காலேஜ் நாமக்கல்.
ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 112 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆவரேஜாக. அதர் கேட்டகிரி எல்லாமே எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2652 ஆலமீன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 102.3K ஆவரேஜுக்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, இல்லை அதில் அசால்ட்டாக கிடச்சிரும்னு அர்த்தம். 2648 அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் அட்டானமஸ் காலேஜ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 133.5 ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் அசால்ட்டாகவே கிடச்சிரும். அதாவது எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 134.5 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து 2656 பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர். இதுவும் அட்டானமஸாக மாறிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ சமீபமாக. ஸோ 158.5க்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 128.5க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆவரேஜாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3811 எம்ஐஇடி திருச்சிராப்பள்ளி. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125.5க்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் லோவஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல கல்லூரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சிஎஸ்சிக்கு வேணும்னா எஸ்சி எஸ்சிஎஸ்டி 113.5க்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3905 கிங்ஸ் காலேஜ். இதுவும் அட்டானமஸ் புதுக்கோட்டை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 126.5 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, அதனால் வச்சாலே கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து பாவை இன்ஜினியரிங் காலேஜ் 2611. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 141 பாயிண்ட்டுக்கு எம்பிசி பிசி ஓசிக்கு கிடச்சிரும். எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 97.5 இருந்தாலே கிடச்சிரும். அடுத்தது 27545 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் நீலாம்பூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 147.5க்கு ஆவரேஜாக வந்து எம்பிசி பிசி ஓசி கிடச்சிரும். எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 115.25 இருந்தால் கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொஹமத் சத்தாக் 5907 மொஹமத் சத்தாக். இது வந்து செங்கல்பட்டில் இருக்க காலேஜ் அட்டானமஸு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 154 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி பிசி ஓசிக்கு. எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 110 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. 2673 ஸ்ரீ சக்தி காரமடை. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அட்டானமஸ் காலேஜாக மாறிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 141.8க்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி பிசி ஓசிக்கு. எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 112.17க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4965 பிஎஸ்ஆர் விருதுநகர் அட்டானமஸ் காலேஜ். ஆக்சுவலாக பிஎஸ்ஆர் சொன்ன மாதிரி தான் இருக்குது. 147.3க்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு கிடைக்காது, அலோகேட் ஆகலை, அதனால் வச்சாலே கிடைக்கும். 2743 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூரில் இருக்கிறது. இது வந்து பாலக்காடு மெயின் ரோட்டில் இருக்குது, அட்டானமஸாக மாறிடுச்சு. ஸோ 148.3 இருந்தாலே ஆவரேஜாக கிடைக்கும் எம்பிசி பிசி ஓசிக்கு. எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 115.50 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 4023 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி நாகர்கோயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜாக 157.5 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 131.5 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 3803 அஞ்சலையம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 162.5க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த காலேஜெலாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஆனால் அதிக கட் ஆஃப் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 146.5 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 1233 ஆதி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து காஞ்சிபுரமில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 132.5 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, இதெல்லாம் வச்சாலே கிடச்சிரும் இந்த காலேஜ். ஸோ அடுத்தது வந்து மயிலாடுதுறையில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது, 3801 ஏவிசி காலேஜ். அந்த ஊருக்காரங்க போய் படிப்பாங்களா இருக்கும். ஸோ 147.0 அதாவது 147க்கு ஆவரேஜாக எம்பிசி பிசிஓசி கிடைக்கும். எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, நீங்கள் வச்சாலே கிடைக்கும். அடுத்து 1015 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி. இது ஒரு செபி கவர்மெண்ட் காலேஜ், யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் கேம்பஸு. 158.4 இருந்தால் ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 130.75 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3016 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர். ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான், நல்ல காலேஜ்னா ஓரளவுக்கு 139.1க்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்சிஎஸ் எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம். எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 139.25க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5022 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 154.1க்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம். எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு 136 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 1014 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுவனம். இதுவும் கான்ஸ்டியூட் கேம்பஸ் தான், இதெல்லாம் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். 162.6க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சி எஸ்சிஎஸ்சிக்கு 121.75 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1310 மிஸ்ரிமால் நவ்ஜி மவுண்ட் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து 145.6 கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆவரேஜாக. அண்ட் எஸ்சிஎஸ்சிக்கு 114.5க்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5530 எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல்.
ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144.5க்கு கிடைக்க ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லைன்ட்டு இல்லை, அலோகேட் ஆகலை, அதனால் வச்சாலே கிடச்சிக்கும். 1225 லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. இது வேறு லோயலா ஐக்கியம் வேறு லோயலா, இதுலேயே நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. 154.4 இருந்தால் ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி பிசி ஓசிக்கு. எஸ்சி எஸ்சிக்கு 128.5 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் 1509 மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 145.3க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம். எஸ்சி எஸ்சிக்கு 114 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு. அடுத்து 139 இருந்தாலே ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்எஸ்க்கு 104 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 4954 டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ 148.6க்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்எஸ்க்கு அலோகேட் ஆகலை, ஸோ அதனால் உங்களுக்கு வச்சாலே கிடச்சிரும். அடுத்து 4981 பொஞ்சுஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி. ஸோ இதுவும் வந்து டீசெண்டான ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். 139.5க்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி பிசி ஓசிக்கு. எஸ்சி எஸ்சிக்கு வச்சாலே கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2651 ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர். இதுவும் அட்டானமஸாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக 119.5K இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்எஸ்க்கு 123. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1303 ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு. இதுவும் வந்து 139, இதெல்லாம் அலோகேட் ஆகலை. எஸ்சிஎஸ்எஸ்க்கு கொஞ்சம் பார்த்து எடுங்க. இந்த மாதிரி காலேஜெல்லாம் நீங்கள் வந்து எந்த காலேஜ் நீங்கள் போகிறீங்களோ அந்த காலேஜுக்குள்ளே போய் பார்த்துட்டு எடுங்க. நான் சொல்கிறேன்னா எடுக்காதீங்க. இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப் ஆர்டர்லாம் வைக்கல. நான் வந்து ஆர்டர் ரேங்கிங்லாம் கொடுக்கல. இந்த ஆர்டர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரேங்கிங்லாம் நான் கொடுத்து வைக்கவே இல்லை. 150லேருந்து 77.5க்கு யாருக்கெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்தது 2731 ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா 155.1க்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்சிக்கு 111.17 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த 4946 டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி. ஸோ இது 128.5க்கு ஆவரேஜ் எம்பிசி பிசி ஓசி கிடைக்கும். எஸ்சிஎஸ்சிக்கு அலோகேட் ஆகலை, ஸோ வச்சிங்கனாலே கிடைக்கும். 2755 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் நேருவோட செகண்ட் கேம்பஸு. ஸோ 147.57 இருந்தாலே ஆவரேஜாக கிடைக்கும். ஸோ பிசிஎம்கெல்லாம் ஈஸியாக கிடச்சிடும். எஸ்சிஎஸ்சிக்கு 116.5க்கு இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2732 இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆகலை. எதுலையுமே 111 சராசரியாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சிஎஸ்சிக்கு நீங்கள் வச்சாலே கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகா 1409. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 126.8K வந்து எம்பிசி பிசி ஓசிக்கு கிடச்சிரும். எஸ்சிஎஸ்சிக்கு 109.75க்கு சராசரியாக இருந்தால் கிடச்சிரும். 3841 கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 146.4க்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி பிசி ஓசிக்கு. எஸ்சிஎஸ்சிக்கு 109.75க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2721 தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க காலேஜ். ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 131 கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி ஓசி பிசிக்கெல்லாம். எஸ்சிஎஸ்சிக்கு வச்சாலே கிடச்சிரும். இந்த காலேஜும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓரளவுக்கு டீசெண்டான காலேஜ் தான். அடுத்து 2763 அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 128.8க்கு ஆவரேஜாக வந்து எம்பிசி பிசி ஓசி கிடச்சிருக்கு. எஸ்சிஎஸ்சிக்கு 103 தான் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2762 ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸாக மாறிடுச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 127.5க்கு இருந்தால் எம்பிசி ஓசி பிசிஎம்கெல்லாம் கிடைக்கும். எஸ்சிஎஸ்சிக்கு அலோகேட் ஆகலை, வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 2716 ஸ்பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் அட்டானமஸாக மாறிச்சு. கடியூரில் கோயம்புத்தூரில் இருக்குது. 138 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்சிக்கு 118 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து 3830 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சமயபுரம். ஸோ இதுவும் வந்து அட்டானமஸ் காலேஜ். இது வந்து ஆக்சுவலாக நான் தவறுதலாக சொல்லிட்டேன். இது வந்து 169 இருக்க ரேஞ்சு காலேஜ். எஸ்சிஎஸ்சிக்கு வேணால் கிடைக்கும். 160 எபோவ் இருக்க ரேஞ்சு காலேஜ் இது, சரிங்களா. 1137 அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராணிப்பேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 137.5க்கு ஆவரேஜாக எம்பிசி பிசி ஓசி க்ளோஸ் ஆகும். எஸ்சிஎஸ்சிக்கு 108 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 1520 கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 136.5 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்சிக்கு 97 இருந்தாலே போதும், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 1504 அருணை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 134க்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்சிக்கு 90 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1501 ஆதி பராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராணிப்பேட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 127.5 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்சிக்கு அலோகேட் ஆகலை. அடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக 2744 ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி
குறும்பாளையம் இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது அட்டானமஸ் காலேஜ். இது டீசெண்டான ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். 142.5க்கு ஆவரேஜாக கிடச்சிருக்குது. எம்பிசி பிசி ஓசிக்கு எஸ்சி எஸ்சிக்கு 147 அந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு அசால்ட்டாக கிடச்சிரும். ஸோ இங்கே சொன்ன காலேஜ் எல்லாமே தேர்ட் ரவுண்டில் வர காலேஜ். செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டில் பார்ஷியலாக வரும், தேர்ட் ரவுண்டில் தான் முழுசாக வரும். நான் ஏன் இப்படி ஒரு காலேஜெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கல்லூரி தான். ஆனால் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு 150லேருந்து 77.5க்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கல்லூரிகள் தான் கிடைக்கும். இது ஓரளவுக்கு நல்ல கல்லூரிகள், இது நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கும் கீழே போனீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இது பரவாயில்ல அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா, நீ வந்து 150 to 77.5 வச்சு அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா சிஎஸ்சி ட்ரை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் மேலே டயரில் போய் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாரும் மதிக்கலை. ஸோ பரவாயில்ல, கம்ப்யூட்டர் தான் வேணும்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.